ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னா என்ன? இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா, திமுக அண்ணா திமுக என்பதெல்லாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக சட்டமன்ற தங்கியிருக்காங்க. எதற்காக தங்கியிருக்காங்க? எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் சிட்டில ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை திமுகவுடன் அதிமுக கூட்டணி அனுப்பிச்சு ஆட்சி அமைப்புக்கான வேலைப்பாடுகள் பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை அதெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அது தலைமையில் தான் நிற்காது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டாரு. இது எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கறதே தப்பு. அதிமுக தங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் ஆகியோர் இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதாவதுப்பா, அதிமுக என்பது ஒரு மாபெரும் எஃகு கோட்டை. இதுல சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கு யார் இன்னும் தலைவர்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்ப நீங்க இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்ப எவ்வளவு பேர் வந்துருக்காங்க தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். ஆதரவாளர்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்களா, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் எங்க எம்எல்ஏ கூட கடல்ல குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால இதுல அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு இல்லையா, பொதுச்செயலாளர், அவரு தான் கட்சி, அவரு தான் இயக்கம். அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதுல எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்க. நிச்சயமா வருவாரு. இல்ல நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். அப்ப 3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயா இருக்கு வந்துக்கிறாங்கப்பா. மற்றபடி இதுல அரசியல் உள்நோக்கெல்லாம் கிடையாது. இப்போ அசம்பிளி நடக்கும்போது எம்எல்ஏ டூர் போலையா, ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் இருப்பாங்க, போவாங்க வருங்க. அது மாதிரி அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தவிர்த்துட்டு இங்க வந்துக்கிறாங்க. வேற என்ன கிடையாது, அதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க இதுல தவிர்த்துட்டு வந்துக்கிறாங்க. தமிழக நானும் சொன்னேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் சொன்ன முதல்ல கேளுங்க. என் தம்பி எந்த ரிப்போர்ட்டர்? பாலிபேடா பாலாக்கு அசிஸ்டண்டா? ஓ நம்ம சண்முகமா? ஏங்க ஒரு சண்முகம் சாப்பிட போயிடாரா? சரி, வேற என்னப்பா? தொங்கு சட்டமன்றம் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? இப்ப யார கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு? தொங்கு சட்டமன்றம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது. தாவேக்கா ஆட்சி அமைப்புக்கான எந்த ஒரு தடையும் நாங்க திமுக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லல இல்லையா. அதாவது தாவேக்காக்கு எந்த விதத்துல எங்க கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதான் அதிமுக நிலைப்பாடு. அதிமுக நிலைப்பாடு என்பது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களை பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களா? இதுல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காக்கு மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஏன் தாவேக்கால இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன புடம் போட்ட தங்கமா? எல்லாரும் தங்கமா? அவங்களாம் எத்தனை மாசம் முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்க? இந்த கேள்வியை அங்க கேட்க மாட்டேன்றீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா, திமுக அண்ணா திமுக என்பதெல்லாம். இதெல்லாம் நினைச்ச நேரத்துக்குலாம் கட்சி விட்டு மாறது, அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது.
இது சும்மா நேற்று பெஞ்ச மழையில் வந்து முளைச்ச காளான் கட்சி அது. நீ இப்போ தாவேக்கால ஜெயிச்சுறாங்க இல்லையா, ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு, அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல வந்த மாதிரி வந்துக்கிறாங்க. வேற என்ன, நீங்க அவங்கள அதை கேட்காம நீங்க வந்து திமுக கேட்கறது, அண்ணா திமுக கேட்கறது, முதல்ல நீங்க வந்து தாவேக்காக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஈக்குவல் பண்ணியே பேசவே கூடாது. நாங்க என்ன இது திமுக அது ஒரு அரசியல் கட்சி தானே, பாரம்பரியமான அரசியல் கட்சி தானே. 70 ஆண்டு காலம் தமிழகத்தில் வந்து மக்களுக்கோசம் வந்து உழைச்சிட்டு இருக்கிற கட்சி தானே. அது என்ன நாங்கள் என்ன கேவலப்படுத்த பேச முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து உள்ளபடியே சொல்கிறான், உண்மையை சொல்கிறான். உங்களுக்கு நான் அவர் போய் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது, ஏன்னா மனசுலாம் கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம இப்படி ஆகிட்டோமேனாரு. சரி விடான்னு போய் பார்த்துக்கலான்னாரு. அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னா அப்படிதான் அவர் வந்து மனசார கஷ்டப்பட்டார். அரசியலில் வெவ்வேறு இதுவாக இருந்தாலும் துருவங்களாக இருந்தாலும் அரசியல் லீடர்லாம் வந்து என்கிட்ட வெற்றி பெறணும், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலன்னார். அப்படிப்பட்ட தலைமை பண்பு உள்ளவர் தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.